தமிழகத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்களினுடைய செயல்பாடுகள் குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறது குழந்தைகள் நலனுக்கென்ற பிரத்யேகமாக செயல்படக்கூடிய தோழமை அமைப்பு. அங்கன்வாடி மையங்கள் குறித்து அவர்களது ஆய்வில் தெரிய வந்துள்ளது என்ன என்பது குறித்து நமது செய்தியாளர் லாவண்யா தோழமை அமைப்பின் இயக்குனர் தேவநேயனுடன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையங்கள் மற்றும் அதனுடைய நிலை குறித்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறது தோழமை இயக்கம். அந்த இயக்கத்தின் இயக்குனர் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். உங்களுடைய ஆய்வின் முடிவுகள், அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கண்டுபிடிப்புகள் என்னென்ன, அதில் என்ன மாதிரியான நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையங்கள் இருக்கின்றது? ஒரு மனிதனுடைய மிக முக்கியமான பருவங்கிறது அந்த ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு. அந்த ஆரம்பகால குழந்தை பராமரிப்பை உறுதி செய்வதற்கு தான் அங்கன்வாடி நிலையை பற்றி ஒரு 500 அங்கன்வாடி மையங்களை பற்றி ஆய்வு மேற்கொண்டோம். அங்கன்வாடியிலிருந்து அதிகபட்சமான அங்கன்வாடிகள் அதனோட உரிய தர நிர்ணயத்தோடு இல்லை என்பதை கண்டுபிடிச்சோம். ஏன்னா குறிப்பாக அடிப்படையாக இருக்கிற குடிநீர், அடிப்படையாக இருக்கிற கழிப்பறை, கட்டட வசதிகள், விளையாட்டிடம், சமையலறை உட்பட அத்தனையும் தர நிர்ணயத்தோடு இல்லை என்பது உறுதி. அடுத்து அதிகபட்சமான அங்கன்வாடிகள் அதற்கான உரிய தரத்துடன் இல்லை என்று தாண்டி அவர்கள் உரிய அரசு இடத்தில் இல்லைங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அடுத்து அந்த அங்கன்வாடிக்கு என்று ஒதுக்கப்படுகிற நேரம், அங்கன்வாடிக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் முழுமையாக சரியான நேரத்தில் பயன்படுத்தப்படுவதில்லை. அடுத்து அங்கன்வாடியில் இருக்கிற முழுமையாக பணியாளர்கள் நியமிக்கப்படவில்லை என்பதை கண்டுபிடிச்சோம். அடுத்து அங்கன்வாடியில் அங்கன்வாடி வருவதற்கான நோக்கமே 64 விழுக்காடு தாய்மார்கள் ஊட்டச்சத்தின்மையாக இருக்கிறார்கள். அவருக்கு பிறக்கிற குழந்தை ஊட்டச்சத்தோடு ஊட்டச்சத்து பிறக்கும் என்பதை தடுப்பதற்கு தான் அங்கன்வாடி என்று சொன்னதுக்கப்புறம், ஆனால் அங்கன்வாடிக்கு ஒதுக்கப்படுகிற நிதி மிக மிக குறைவாக இருக்கிறது. ஒரு காய் வாங்குவதற்கு 25 பைசா 30 பைசா தான் இருக்கிறது. அடுத்து அங்கன்வாடிக்கு ஒதுக்கப்படுகிற நிதி, அதுக்கான செலவினங்கள் எல்லாம் மிகவும் குறைவாக இருக்குது. அடுத்து அங்கன்வாடி கொடுக்கப்படுகிற அந்த உணவோட தரம் அந்த குழந்தைகளுக்கு உகந்ததாக இல்லை என்பதை. அடுத்து அங்கன்வாடி மையம் என்பது ஒரு உணவு வழங்குகிற மையம் என்கிற கருத்து அதிகபட்சமான அங்கன்வாடியில் தெரிகிறது. அங்கன்வாடி மையத்தில் உணவு வழங்குவது என்பது ஒரு பகுதி தான். அங்கன்வாடி மையத்தில் அதிகபட்சமாக இருக்கிறது ஆரம்பகால குழந்தையினுடைய கல்வி மற்றும் பராமரிப்பு. அந்த ஆரம்பகால குழந்தை கல்வி பராமரிப்பு சேவை என்பது மிக குறைவாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் அறிந்து கொண்டிருக்கோம். சார், அதாவது நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறபடி பார்த்தோம் என்றால் அங்கன்வாடி மையங்கள் எதற்காக தொடங்கப்பட்டதோ அதன் நோக்கத்திலிருந்து விலகி இருக்கு என்று குறிப்பிட்டிருக்கீங்க. இதற்கான காரணம் என்ன? இதனை சரி செய்வதற்கு அரசும் மற்றும் இதை சார்ந்து இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்? ஒவ்வொரு அங்கன்வாடிக்குள்ள இருக்கிற ஆசிரியர் பணி என்பது ஒரு 16 to 30 லட்ஜஸை மெயின்டைன் பண்ண வேண்டியது, ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ண. அவர் காலையிலேருந்து ஆரம்பித்தா அவங்களோட ஆரம்பகால குழந்தை கல்வி பராமரிப்பு பற்றிகள் அவர்கள் எழுத்து பணியாக இருக்குது. அடுத்து அவர்களுக்கு ஓடு பிள்ளை போல அந்த வளரிளம் பருவத்திற்கான திட்டமோ, அந்த ஊரில் இருக்கிற பகுதியான திட்டங்களோ, அவர்களுக்கு அச்சய பாத்திரம் என்று கர்ப்பகால பராமரிப்பு தேவைதான். ஆனால் என்னுடைய பொறுத்தவரை ஆரம்பகால குழந்தை பராமரிப்பிற்கு என்று ஒதுக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு முறையான பயிற்சி, தரமான நபர்களை உள்ளீடு செய்வது, அவருக்கு முறையான பயிற்சி, அவருக்கு குழந்தை நேய அணுகுமுறை செய்வது. அடுத்து இதுக்கு மத்தியில் இன்னும் பிரச்சனை என்ன இருக்குன்னா, இன்னும் இதற்குள்ளேயும் சாதிய பாகுபாடுகள் இருக்கின்றன. இன்றைக்கி ஆயாக்களில் விளிம்பு நிலை சமூகத்தை சார்ந்த தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் உணவிட்டால் போகாத நிலையில் இருக்கிறது இந்த தென் தமிழ்நாட்டிலும் வட தமிழ்நாட்டில் இருக்கிறதே ஆய்வுகளை அரசே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அப்போ இதையும் நீக்கப்பட வேண்டும். மக்கள் மனதில் ஒரு ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு என்பது ஒரு மனிதனின் அடிப்படை உரிமை, அதில் கட்டமைக்கப்படுவதுதான் ஒரு மனிதனுடைய அடிப்படை எல்லா விஷயம் உறுதி செய்யப்படுகிறது என்றால் அதற்கான உரிய நிவாரணம், உரிய நிதி, உரிய சிஸ்டத்தை உறுதி செய்வது மிக அவசியமாக இருக்கிறது. இவர் குறிப்பிட்டது போல ஆரம்பகால கல்வி மற்றும் ஆரம்பகால பராமரிப்பு என்பது குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கு மிக முக்கியமான விஷயம். எனவே அங்கன்வாடி மையங்களை உரிய முறையில் பராமரித்து அதற்கான ஆசிரியர்கள், அதற்கான பணியாளர்களை நியமித்து உரிய முறையில் ஆரம்பகால பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக முன்வைக்கப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.